வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 7வதுல 2வது கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y மட்டு x+1 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. மட்டுக்குள்ளே எந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தாலும் வெளியில் வரும்போது ப்ளஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம xy போட்டுக்குவோம். xy போட்டு நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியே நம்ம செய்வோம். எக்ஸு ஒய்யு. ஓகே, இப்போ y எக்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம், 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னு கொடுத்தோன்னா என்ன வரும், 1 - 1, இதுவும் 0 தான். அடுத்து என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது என்ன வரும், 1ன்னு கொடுத்தோம்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 1. அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம். 2 1 3, 3ல் 1 போச்சுன்னா 2. அடுத்து என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு மைனஸ் கொடுக்குறோம். எக்ஸுக்கு -1 கொடுக்குறோம். -1 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், -1 -1 +1 0 ஆயிரும். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக இங்கே -1. அடுத்து -2 கொடுக்குறோம். -2 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், -2னா இங்கே -1ன்னா -1 வரும். வெளியில் வரும்போது +1 ஆயிரும். +1 -1 0. இப்போ நம்ம எழுதுவோம். எழுதும்போது என்ன வரும், 0. XHல் 1 சென்டிமீட்டர் = 1 அலகுன்னு எடுத்துக்குவோம். YHலையும் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் = 1 அலகுனே எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு புள்ளிகள் அதிகமாக இல்லை. அதனால நம்ம 4, இங்கே -1 -2 -3 -4 -5. இப்போ நம்ம எழுதும்போது என்ன வரும், ஃபஸ்ட்டு 0 0 எடுத்துக்கிறோம். அடுத்து 1 1, அடுத்து 2 2, அடுத்து -1 -1 -1 அடுத்து என்ன எழுதுகிறோம், -2 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது இங்கே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இது போவோம். இங்கே கொடுக்கும்போது எப்படி வரும், 0 0 இருக்குது. அதனால் நம்ம 0 0லேருந்தே போவோம். போயிட்டோமா? அடுத்து இந்த பக்கம் வரும்போது என்ன வருதுன்னா, இது என்ன வருது உங்களுக்கு, y x - 1 - 1ன்னு அர்த்தம். இப்போ இந்த வரைபடம் எப்படி இருக்குதுன்னா, இடது பக்கமாக போகுது. இடப்புறமாக கீழ் நோக்கி நகர்வதால் வரைபடம் y மட்டு 1 + x - 1 வரைபடம் ஓரலகு இடப்புறமாக, இந்த பக்கம் தானே வருது, இடப்புறமாக கீழ் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. கீழ் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது.